ஆறாம் பாவம். ஜோதிடத்தில் ஆறாம் பாவம் என்ன சொல்கிறது என்பதை சற்று பார்ப்போம். இது நோய், சேவை, சவால் ஆகியவற்றினுடைய பாவமாகும். இதில் கடன், பகை, பயம், அவமதிப்பு, தவறான செயல் மற்றும் உடல்நல குறைகளையும் தொடர்பு கொண்டது. இது உணவு பழக்க வழக்கங்கள், நோய்களின் தன்மை, அவற்றிலிருந்து மீண்டு வருவது ஆகிய தன்மைகளை அறிய உதவுகிறது. பிரதான கிரகங்கள் உடல்நலத்தை எப்படி பாதிக்கின்றன அப்படின்னு இங்க பார்க்கலாம். புதன் உணவு பழக்கத்தில் கொஞ்சம் சிக்கல்கள். சனி சத்து குறைபாடுள்ள உணவு. செவ்வாய் அதிகமான உணவு. குரு நல்ல உணவு மற்றும் அதிகமான உணவு. சந்திரன் உணவு பசியை உருவாக்கக்கூடிய உணவு. வெள்ளி அல்லது சுக்கிரன் நல்ல ருசியான உணவினால் ஏற்படும் அதிக உணவு. இதனால் ஏற்படும் நோய்களை ஆறாம் பாவம் காட்டும். இந்த பாவம் சேவை, கீழ்மை நிலையினர், செல்ல பிராணிகள், உடைகள், சுகாதாரம், உளச்சுமை, போட்டிகள் மற்றும் மறைமுக எதிரிகள் போன்றவற்றையும் குறிக்கிறது. சுப கிரகங்கள் இருந்தால் ஊழியர்களால் நன்மை, அசுப கிரகங்கள் இருந்தால் சேவையால் பாதிப்பு ஏற்படலாம். சுப கிரகங்கள் இருந்தால் ஊழியர்களால் நன்மை ஏற்படும். அதே நேரத்தில் அசுப கிரகங்கள் நின்றிருந்தால் நாம் செய்யும் சேவையில் பாதிப்பு ஏற்பட வாய்ப்புண்டு. 7ஆம் பாவத்திற்கு 12ஆம் பாவமாக ஆறு இருப்பதால் கடன் கொடுத்தவர்கள் பணம் இழக்க நேரிடும். நல்ல கிரக நிலைகள் இருந்தால் கடன் எளிதில் கிடைக்கும். இது ஒரு உபஜயஸ்தானமானதால் முயற்சியின் மூலம் முன்னேற்றம் தரும் பாவமாக இது அமையும். உபஜயஸ்தானம் என்பதால் முயற்சியின் மூலம் முன்னேற்றம் தரும் பாவமாக இது அமைகிறது. தீமைகளை குறிக்குமாயினும் போராட்டத்தின் மூலம் வளர்ச்சி தரும் சவால்களின் பாவமாகவும் இது கருதப்படுகிறது. இத்துடன் 6ஆம் பாவத்தினுடைய தன்மைகளை பற்றி பார்த்தோம். இனி எதிர்வரும் வீடியோவில் 7ஆம் பாவத்தை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.